ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ வேணும். அந்த ஃபார்முலாவை நான் போடணுன்னா ஃபஸ்ட்டு போய் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இதில் ஓப்பன் எங்கே இருக்குன்னு போய் பார்க்குறோம். ஒன்றும் வேணாம், இங்கே போய்ட்டு ஓப்பன் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ தான் எனக்கு வேணும். ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ப்ரெஸஸ் ஆல் அண்ட் கேஷ் இதை பாருங்கள், மறுபடியும் இப்போ போட்டதில் வருது. இதை பாருங்கள், ஓப்பன் வந்திருக்கா. இந்த ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் வந்து இந்த அர்த்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்துக்கணும். இதையே நான் சொல்லி கொடுத்துட்றேன். சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் நம்ம போடக்கூடிய ஃபார்முலா டேப். இந்த ஃபார்முலா டேபில் என்னென்னலாம் இருக்குன்னா மார்க்கெட் கேல்குலேட்டர் நேம் இருக்கும், ஓப்பன் இருக்கும், ஹை இருக்கும், லோ இருக்கும், க்ளோஸ் இருக்கும், வால்யூம் இருக்கும், பெர்சன்டேஜ் இருக்கும். இதை ஓவரிவாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். எல்லா ஃபார்முலாவும் இது உள்ளே தான் இருக்கும். RSI இதை பாருங்கள், இதை மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாமே இதெல்லாம் ப்ரீமியம் கொடுத்தா அது ஓப்பன் ஆகும். லாக் இருக்கும். இப்போ வந்து சம்மை பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். சூப்பர் ட்ரெண்டு பார்க்கலாம், இச்சிமோக்கோ பார்க்கலாம், CCI பார்க்கலாம். எல்லா வில்லியம்ஸ் ஆர் சொன்னேன் இல்லையா, அந்த வில்லியம்ஸ் ஆர் பார்க்கலாம். இப்படி இன்ட்ராடே ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்படி நிறையா பார்க்கலாம். அருண் இப்போ இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸும் இது உள்ளதான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டு, புக்கு ரேஷியோ எவ்வளோ, டோட்டலு ROC ROI அதனுடைய எல்லா ஃபார்முலாவும் இதில் தான் இருக்கும். எல்லா ஃபார்முலாவும் இது உள்ளே இருக்கும். அதனால் இந்த உள்ளே போகிறோம். நம்ம வந்து லோ இஸ் ஈக்குவல் டு ஹை பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, LOW லோ இஸ் ஈக்குவல் டு ஹை, HIGHI ஹை பார்க்குறோம். அதாவது ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலில் ஓப்பனு, க்ளோஸு, லோ, ஹை எல்லாருக்கும் தெரியும். இது வந்து க்ரீன் கேண்டில். அதே ரெட் கேண்டிலாக இருந்ததுன்னா அப்படியே மாறும் இல்லையா, இங்கே வந்து க்ளோஸ் வரும், இங்கே வந்து ஓப்பன் வரும். அப்போது லோ இஸ் ஈக்குவல் டு ஹையாக இருக்கிற கேண்டில்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த லோவும் ஹையும் தப்பாக சொல்கிறேன், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. ஓப்பனும் லோவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. அப்போ தான் அந்த கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து விக்கு இருக்காது, மேலே மட்டும்தான் விக்கு இருக்கும். அப்போது இது வந்து ஓப்பனு லோ சமமாக இருக்குது. இந்த ஸ்டாக் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு லைன் ஃபார்முலா போட போகிறோம். அப்போது இந்த இடத்துல கீழே விக்கே இருக்காது, இது இருக்காது. அப்போது ஓப்பன் இருக்கும், லோ இருக்கும், இது ரெண்டும் சமமாக இருக்கும். அந்த ஸ்டாக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போடுறோம். சின்ன ஃபார்முலா தான். முதல்ல ஓப்பனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், டெய்லி ஓப்பன் வந்துடுது. நம்ம ஓப்பனை க்ளோஸ் பண்ணாலும் இந்த டெய்லி வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருத்திக்கலாம். ஓப்பன் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். இங்கே ஈக்குவல்ஸ் இருக்குது, நாட் ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் தேன் இருக்குது, லெஸ் தேன் இருக்குது, கிராஸ் எபோவ் இருக்குது. ஈக்குவல்ஸ் கொடுத்துக்கலாம். ஈக்குவல்ஸ் ஓப்பன் அந்த இஸ் ஈக்குவல் டு லோ, LOW லோ. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நான் போட்டோம். இங்கே ஒரு ஃபார்முலா தப்பாக போட்டிருக்கேன், அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போது நம்ம கொடுக்குற ஃபார்முலா கரெக்டாக இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் ஈக்குவல் டெய்லி லோ. இது இந்த டெய்லியை வந்து நம்ம வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இன்ட்ராடேயில் பார்க்கணுன்னு வச்சுக்கலாம், 1 மினிட் பார்க்கலாம். இதே வந்து காசு கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், ப்ரீமியம் கொடுத்தா 30 செகண்ட்ஸ்லாம் வேறு இதில் வரும். 30 செகண்ட்ஸு 10 செகண்ட்ஸு இதெல்லாம் வரும். இதே 1 மினிட்லேருந்து இருக்கு இல்லையா, 1 மினிட் 2 மினிட்லாம் சில நேரம் வேலை செய்யாது. இந்த 1 ஹவர்லாம் சில நேரம் வேலை செய்யாது, காசு கொடுத்தா தான் வேலை செய்யும். ஆனால் போட்டால் வரும், நம்ம மாற்றிக்கலாம். இந்த டெய்லி ஓப்பன் ஈக்குவல் டு லோ இது எப்படின்னா டெய்லி சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அதை ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை, கீழே 0வாக இருக்குது. இப்போ ரன் கொடுத்த உடனே பாருங்கள், அங்கே ஸ்டாக்ஸ் வந்துடும். ரன்னிங் ஸ்கேன் ஆகுது, ஸ்டாக்ஸ் வந்துடுச்சு. ஓகேவா? இது ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ தான் கரெக்டாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க, குட் மார்னிங், நியூ மெசேஜ். 30 செகண்ட்ஸ் would not
ஸ்டார்டிங் டைம் ஃப்ரேம் மினிட்ஸ் 1 minute சார். எஸ், அதெல்லாம் வராது தான், காசு கொடுத்தா தான் வரும். அதான் சிலதெல்லாம் நம்ம போக போக நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. இந்த பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கே இல்லை பாருங்கள், விக்கே இல்லாத கேண்டிலாக இருக்குது. அதே மாதிரி ஹைலியும் பாருங்கள் விக் இல்லாமல் இருக்குது. இதையே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இது என்னென்னா ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸரு. அதே ஃபார்முலா க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸும் செலக்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஃபார்முலாவா? ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அதுமாரி பார்த்தோமா. இப்போ வந்து ஆர்எஸ்ஐயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்எஸ்ஐ போடணுன்னா என்ன செய்யணும்? ஆர்எஸ்ஐயை வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டெக்ஸ்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்ஐயில் வந்து ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு கோடு போட்டுங்க, மேலே ஒரு கோடு போட்டிருக்கீங்க, கீழே ஒரு கோடு போட்டிருக்கீங்க. இதை 30ன்னு வச்சுக்கிங்க, இதை 50ன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதான் வச்சுருக்காங்க எல்லாருமே. இது 70ன்னு வச்சுக்கிங்க. இதுக்கும் கீழேயும் ஒரு 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 கோடு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிங்க. இது கற்பனை கோடு. இதுக்கு மேலேயும் ஒரு கோடு இருக்கிறதா கற்பனை பண்ணிங்க. இது வந்து 0, இது வந்து 100 அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. சும்மா ஒரு கற்பனைக்கோசரம் சொல்கிறேன். இதில் வந்து இப்போ இந்த 0, 100 இருக்கட்டும். இது ஏன் சொல்லணும்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கோசரம் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இப்படி மேலேயே போகுது, இந்த 50யை கட் பண்ணி மேலே போகிற ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும்னாலும் எடுக்கலாம். அதேமாரி 70க்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிருக்கிற ஸ்டாக்கும் எடுக்கலாம். அதேமாரி 70லேருந்து கீழே வர்ற ஸ்டாக்கும் எடுக்கலாம். அதே மாதிரி 30க்கு வந்துட்டு 30லேயே இருக்கிற ஸ்டாக்ஸும் எடுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம், இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம், இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம், இங்கே ஒரு ஃபார்முலா போடலாம். அப்போது ஆர்எஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1, 2, 3, 4, 5 இடத்துல ஃபார்முலா போடலாம். அதை எப்படி வேணாலும் மாற்றலாம். அந்த ஃபார்முலாவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆர்எஸ்ஐ போட போகிறோம். இப்போ ஆர்எஸ்ஐன்னு போட்டோன்னு வச்சிங்களேன், ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐ போட்டோம். டெய்லி ஆர்எஸ்ஐ கிரேட்டர் தென் 50 போட போகிறோம். இப்போது ஏன்னா எனக்கு 50க்கு மேலே வேணும் இல்லையா, கிரேட்டர் தென் நம்பர் 50. நம்பர் போயிட்டு ஒரு 50, இந்த இடத்துல ஒரு 50 கொடுத்தீங்கன்னா, இல்லை 55 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 50 வந்து நடுநிலைமை இல்லையா. 55 கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 50. இது ஒன்லைன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து தப்பாக ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு எல்லோ லைன் அடிச்சிடும். எல்லோ லைன் அடிச்சிச்சுன்னா இந்த பெருக்கல் குறியை கொடுத்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நான் கரெக்டான ஃபார்முலா போடுங்க, இல்லாட்டி எரர் காட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே கொடுத்த இது இருக்குது. இப்போ மறுபடியும் ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். ரன் ஸ்கேனிங் ஆகுது. இப்போ ஆர்எஸ்ஐ எபோவ் 50 நம்ம கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா. பாரத் ரசாயன் லிமிடெட் உள்ளே போயிட்டு ஆர்எஸ்ஐயை பார்ப்போம், எபோவ் 50க்கு மேலே இருக்குதா இல்லையா. அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஆர்எஸ்ஐ கொடுத்துருக்காங்க சார்ட்டில். இங்கே பாருங்கள், இது வந்து 50 இல்லையா, 40க்கு மேலே இருக்குதா. இப்போ 72.75 இருக்குது, எதை மறைக்குது. 72.75 இருக்குது பாருங்கள். அப்போது எபோவ் 50க்கு மேலே போட்டுருங்க. அப்போ நம்ம கொடுத்த ஃபார்முலா வேலை செய்யுது ன்றதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த ஆர்எஸ்ஐயில் என்னென்னலாம் செய்யலாம், நம்பரை வந்து மாற்றலாம். எபோவ் 60 போடலாம், 70 போடலாம். இப்போ 45 போடுறோன்னு வச்சிங்களேன். 45 போட்டுட்டு இந்த இடத்துல லெஸ் தென் கொடுக்குறேன், கிரேட்டர் தென் போல லெஸ் தென் கொடுக்குறேன். அப்போ என்னாச்சு, ஆர்எஸ்ஐ நடுவில் ஒரு கோடு போட்டோமா, அதுக்கு கீழே இறங்குற ஸ்டாக்ஸாக எடுத்து கொடுக்கும் இந்த ஃபார்முலா. அப்போது 2 ஆச்சு. இப்போது இந்த ஆர்எஸ்ஐலே ஒன்று பார்க்கலாம். இந்த 14 தானே இருக்குது. இந்த 14 வந்து எதை சொல்கிறதுனா 14 கேண்டில்ஸை சொல்லுது இல்லையா. அதே வந்து இந்த ஆர்எஸ்ஐ 2 நாளைக்கு போட்டு பார்க்கலாம், 3 நாளைக்கு போட்டு பார்க்கலாம், 5 நாளைக்கு போட்டு பார்க்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். நம்மளுடைய அனலைசிங் எப்படிலாம் கெப்பாசிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்எஸ்ஐயை நம்ம மாற்றி போட்டு இந்த ஒரு லைன் ஃபார்முலாவிலே ஊறப்பட்டது செய்யலாம். அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து போலிங்கர் பேண்டு போட போகிறோம். என்ன ஃபார்முலா போட போகிறோம், போலிங்கர் பேண்டு. பிபின்னு அடிச்சிங்கன்னா வந்துடும், போலிங்கர் பேண்டு வரும். கேப்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பிபி நோ எலமெண்ட்ஸ்னு வருது. போலிங்கர் பேண்டுன்னு போட்டு பார்ப்போம். போலிங்கர் பேண்ட், அப்பர் போலிங்கர் பேண்டு அண்ட் லோயர் போலிங்கர் பேண்டுன்னு இருக்கு பாருங்கள். இப்போது இந்த பெராபோலிக் சார்க்கு போடலாம். பெராபோலிக் சார்க்கும் அதே மாதிரி இதே கண்டிஷன் தான், ஆர்எஸ்ஐனுடைய கண்டிஷன் தான்.
கிரேட்டர் தென் லெஸ் தென் ஃபார்முலாவிலே போடலாம். போலிங்கர் பேண்டு போடுறோம். அப்பர் போலிங்கர் பேண்டை 20-21 கொடுத்துருக்கு பாருங்க. அதே அதே மாதிரி அது கிரேட்டர் தானாக இருக்கணுமா லெஸ் தானாக இருக்கணுமான்றதை நாம் முடிவு பண்ணிக்கணும். கிரேட்டர் தானே கொடுப்போம். கிரேட்டர் தான் நம்பர் நமக்கு 50க்கு மேலே வேணுமா 60க்கு வேணுமா 50 வேணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு ரன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த RSI போலிங்கர் பேண்டு வில்லியம்ஸ் 6 ADX இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்.